மிசரியோட லாஸ்ட் சாப்டருக்கு முன்னாடி புக்க படிச்சுட்டு இருக்கேன். ஒரு பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சூப்பரா இருக்குன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டா சொல்லுவாங்க. இந்த பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஒரு மாரி சோகமா வந்து சொல்லுவாங்க. ஒரு மாரி அவங்களோட ரியாக்ஷனே நல்லா இருக்காது. என்ன இவங்க நல்லா பேசுனாங்க, சடனா கோவப்படுறாங்க அப்படின்ற மாரி யோசிப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க ஃபைனல் சாப்டர் எழுத தானே வந்தீங்க. ஓகே நீங்க ஃபைனல் சாப்டர் எழுதுங்க. நான் படிக்கிறேன். நீங்க இங்க இருக்கும்போதே எழுதுங்கன்னு அவர் எழுதிட்டு இருப்பாரு. அந்த சாப்டர் பேப்பர் வாங்கிட்டு நான் எடுத்துட்டு போய் படிக்கட்டுமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்டு எடுத்துட்டு போய் படிச்சுட்டு வந்து அந்த பேப்பரை கசக்கி போட்டுட்டு ஒரு சுத்தி எடுத்து அவர் காலையே அடிப்பாங்க. சடனா நல்லா பேசிட்டு இருக்கவங்க ஒரு மாதிரி கொடூரமா இருக்கும். ஒரு கால் அடிக்கும் ஆன்னு கத்துவாரு. நீ என்ன பண்றீங்கன்னு போது உடனே கத்துவாங்க. இந்த படத்துல இருக்க கேரக்டர் அந்த பையனை ஏன் நீ தப்பா போர்ட்ரேட் பண்ண? இந்த கேரக்டர் எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அவங்க வந்து அந்த புத்தகத்தை படிச்சு 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 சைக்கோவா இருப்பாங்க. சோ நீ எப்படி மாத்தலாம் எனக்கு தெரியாது. இந்த கதையை நீ மாத்தி கொடு அப்படின்னு சொல்லி பேப்பரை கிழிச்சு போட்டு அவர் அடிப்பாங்க. சரி நான் என் கதையை எனக்கு பிடிச்ச மாதிரி தான் எழுத முடியும்னா அவருக்கு நீ இப்பெல்லாம் எழுதலைன்னா நான் உன்னை அவ்வளவுதான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி கத்துவாங்க. அவருக்கு தெரியும் இவங்க ஒரு மாதிரி சைக்கோவா நடக்கிறாங்கன்ட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி எழுதி எழுதி கொடுப்பாரு. கசக்கி கசக்கி போட்டு டெய்லி மார்னிங் நல்லா பேசுவாங்க. சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. நைட் ஆனா போட்டு இது பண்ணுவாங்க.